நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிஷ் மணிகண்டன். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ, ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். ஏன்னா பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது, அந்த பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை யோசிக்கணும். அந்த யோசிக்கிறதுக்கான வழிமுறைகள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மேஷம், சிம்மம், தனுசு மூணுமே நெருப்பு ராசி, நெருப்பு லக்கணம்னு சொல்லலாம். இந்த நெருப்பு ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுடைய நிலை சில தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள், வலிகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், இந்தமாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டுருக்கோம். இப்போ இதில் ஒரு விஷயம் மட்டும், ஒரு ராசி லக்கணத்துக்கு மட்டும் விதிவிலக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பரவாயில்ல, ஓகே, தனுசு மட்டும் சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 90% கடந்துட்டாங்க. ஆனால் இப்போ மேஷ சிம்மத்துக்கு ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்க கூடாது. யாருக்கும் கடுமையாக இல்லை. இந்த நிமிஷம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ண போகிறீங்க, சக்ஸஸ் ஆக போகிறீங்க. அப்படியே இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த கண்டக சனி இப்படிலாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். இப்போ சிம்மத்துக்கு கண்டக சனி, அடுத்தது அஷ்டம சனி இருக்குது. இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு, இன்னொரு 1.5 + 1 2 4 வருஷம்னு வச்சிங்களேன். மேஷத்துக்கு இன்னொரு 9 வருஷத்துக்கு பாதக சனியிலேருந்து விரய சனி, வாக்கு சனி வரைக்கும் இருக்குது. அது இன்னொரு 9 வருஷம் வரைக்கும் இருக்குது. அது 9 வருஷம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த வருஷம் தூக்கி வரமாக வச்சுருங்க. அந்த சனியோட இதெல்லாம் சுய ஜாதகம் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா இது ஒன்றும் பண்ணாது, ஒரு 10% இருக்கும். தசாபுத்தியும் மைனஸாக இருக்குன்னா உங்களுடைய மனசு பலமாக இருக்கணும். அதுக்கு முக்கியமாக 66% தான் ஜாதகன்றதே, ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பி சொல்கிறேன், இது நான் சொல்லலை, நம்பர் 1 ஜோதிடர் நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள். நான் ஐயான்றது வார்த்தையை கூப்பிட்றேன்னா அதுக்கு கடவுளுக்கு சமமானவங்களை தான் அவ்வளோ சீரில் கூப்பிடுவேன். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா அவர் இறைநிலைக்கு நிகரானவர், ஒரு நல்ல ஜோதிடர். அவர் சென்ற வருடம் உலகை விட்டு விலகிவிட்டார். ஒரு ஜோதிடத்தோடைய அட்வான்ஸ், ஏன் இப்போ இவ்வளோ தூரம் நான் விளக்க சொல்கிறேன்னா, ஜோதிடன்றது 66% தான் அவர் சொன்னார்ன்றது தான் சொல்கிறேன். நானே கண்டுபிடிச்சி நானே கற்பனையில் சொல்லலை. 33% நம்ம மனசு பலமாக இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம், வளர்ச்சி, சேஞ்சஸ் கண்டிப்பாக ஏற்படுத்திட முடியும். அப்போ இந்த நவகிரகங்களுடைய தாக்கத்தை குறைக்கிறது ஃபஸ்ட்டு மனசு நிலையாக இருக்கணும். தன் மனைவியை சந்தேகப்படக்கூடாது, தன் கணவரை சந்தேகப்படக்கூடாது, தன் மனைவியிடம் கோவப்படக்கூடாது, தன் கணவரிடம் கோவப்படக்கூடாது. யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போய் தான் ஆகணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்து நாம் மிருகத்தனமான ஒருத்தவங்கள்ட்ட இருக்க முடியாது. அது முறைப்படி கொஞ்சம் விலகி கொஞ்சம் நாட்களுக்கு இருக்கலாம், இல்லை விவாகரத்து பெறுறது, அதுதான் சரியான தீர்வாக இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு, அது இல்லாமல் இந்த ஒரு விஷயன்றது ஒரு கேட்டகரி. இன்னொரு விஷயம், காம சிந்தனை அப்படின்றது மனிதர்களுக்கு இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம். அது அளவு மீறி போகும்போது உடல்நிலையும் மனநிலையும் கடுமையாக பாதிக்கும். அளவு மீறினால் அமிர்தமும் நெஞ்சுதான். அப்போ அந்த நிலையை முழுமையாக நீங்கள் கடந்து வருவதற்கு தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய பரிகாரங்களில் ஒன்று, மகாலட்சுமியை வழிபடுங்க. மகாலட்சுமி வழிபட்டு நல்ல சிந்தனையை கொடுங்கள். நல்ல விஷயங்களை நான் பெற விரும்புகிறேன், நல்லதை மட்டுமே நினைக்கிறேன், நல்லதே நடக்கிறது. ஏன்னா மகாலட்சுமி சுக்கிரனுக்குரிய ஒரு கிரகம், சாமி, ஓகேங்களா. சுக்கிரனுடைய கிரகத்தோடைய இது சுக்கிரன் மகாலட்சுமி தான். இதை சொல்லிவிட்டு இதை ரைட்டிங் ப்ராசஸ்லேயும் பண்ணலாம். எப்படி எத்தனை டைம் பண்ணலாம்னா 6 தடவை பண்ணலாம், இல்லை 15 தடவை வரலாம், இல்லை 60 தடவை வரலாம். அதாவது நான் நல்ல சிந்தனையோடு இருக்கிற, நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, நான் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறேன். யார் உங்கள் மேலே கடுமையாக கோவப்படுறாங்களோ அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ரைட்டிங் பண்ணுறது நல்லது. யார் உங்கள் மேலே கடுமையாக கோவப்படுறாங்களோ, அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாரானா இருக்கலாம், அவங்க பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதலாம். இல்லை அந்த பேர் எழுதுனா தொந்தரவு ஏற்படுனா கூட மனசில் நினச்சிக்கிட்டு அவர் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு எழுதுங்க. இந்த வார்த்தைகள், இந்த எண்ணம், செயல்கள் உங்களுக்கு தூய்மையான எண்ணத்தை தூய்மையான வழிக்கு உங்களுக்கு கொண்டு செல்லும். என்னதான் நம்ம பரிகாரங்கள் சொன்னாலும் இது பண்ணாலும் கிரகங்கள் வேலை செய்யும் அப்படின்னா கிடையாது. கண்டினியூவாக மனசு ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா நவகிரக வேலைகள் செய்யாது. மனசு பலமாகிவிட்டால் யாரும் கிட்ட நெருங்கி தொந்தரவு செய்ய முடியாது. இன்னும் சொல்லப்போனால் கெட்டவர்களுக்கு நல்லதை நினைக்கும் போது தான் நல்ல விஷயங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நாய் நாய், விலங்கு, எந்த உயிராக தான் வச்சுங்க. இதுக்கு நான் ஒரு குறிப்பிட்ட விலங்கு சொல்லக்கூடாது. நம்ம அதை அடிக்க பார்த்து குலைச்சினே இருக்கோம், கத்தினே இருக்கோம், இல்லை திருப்பி கடிக்க வரும், அடிக்க வரும், ஏதாச்சும் ஒன்று பண்ணும். எந்த உயிராக இருந்தாலும் சில உயிர்கள் அப்படியே பொறுத்துக்கும். முக்கியமாக இது இருக்குது, நத்தை தொட்டாலே டக்குன்னு சுருங்கிடும். அந்த மாதிரி
நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே அதை தாங்கிக்கிட்டிங்கன்னா அதோடைய தாக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகாது. எத்தனை வாட்டி தாங்க தாங்கிறது? நான் எத்தனை வாட்டி தாங்கிறதுனா, நீங்கள் கர்மவினை போன ஜென்மத்துடைய கர்மவினை தொடருது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த டைம் நடக்குது. கிட்டத்தட்ட 90% கடந்துட்டீங்க. எவ்வளோ சதவீதம்? 90%. அந்த 10% கடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கடந்துட்டிங்கன்னா திருமண விவாகரத்து தான் அடையணும்னு விதி இருக்குது, நான் கண்டிப்பாக விவாகரத்து தான் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா 2வது வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். பிரிஞ்சிருக்கீங்கன்னா 2 பேருமே திரும்பி ஒன்று சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ இது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நிலை ஏற்படும். அப்போ 2வது கணவர் அப்படின்றது, 2வது மனைவி அப்படின்ற விஷயம் அமையும் போது உங்களுடைய நிலை, சூழ்நிலைகள், எண்ணங்கள் எல்லாமே மேலே 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 அப்படியே கொண்டு போயிடும். ஃபஸ்ட் லைஃப்பில் இருந்த மாதிரி செகண்ட் லைஃப் இருக்காது. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்க தான் எல்லாருக்கும் 2வது திருமணம் ஏற்படுதுன்னு தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. இந்த ராசியில், அதாவது மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, மேஷ லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், இந்த 3ல் இருக்கக்கூடியவங்களுக்கு 2வது ஏற்படும் அப்படின்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க, ஒரு 10%. அவங்களுக்கு 2வது திருமணம் சிறப்பாக அமையும். 2வது கேட்டகரியில் இருக்கிறவங்க பிரிஞ்சிருப்பாங்க, திரும்பி ஒன்று சேர்ந்து நல்லா இருப்பாங்க வாழ்க்கை. 3வது கேட்டகரியில் இருக்கிறவங்க சிறு சிறு சண்டைகள் இருக்கும், அது நேர்த்தி அடைஞ்சிடும், நார்மலாக ஆகிடும். அப்போ இந்த இடத்துல நம்ம எண்ணங்களை வலுப்படுத்தணும். இப்போ கோச்சார பலனுக்குள்ளே போயிடலாமா? கோச்சார பலனில் மேஷத்துக்கு சனி 11ல் லாபத்தில் அள்ளி கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். அதே சமயம் பங்காளி உறவுகள், மூத்த சகோதரருடைய கருத்து வேறுபாடு, அவர்களால் சில முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய நிலை உண்டாகுது. சிம்மத்துக்கு 7ல் இருக்கிறார். மனைவி சார்ந்த விஷயங்கள், கணவர் சார்ந்த விஷயங்கள், 2வது குழந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ப்ரெஷர், கொஞ்சம் அவங்கள்ட்ட கோவப்படாதீங்க இந்த உறவுகிட்ட. தனுசுக்கு 95% கடந்து இன்னும் கொஞ்ச நாட்களில் விடுதலை அப்படின்னு சொல்லலாம், நெருக்கடியான சூழ்நிலை இருந்தாலும். ஆனாலும் 3ல் இருக்கும்போது மாமனார்கிட்ட கடுமையாக பேசாதீங்க, பக்கத்து வீட்டில் கோவப்படாதீங்க, இளைய சகோதரர்கிட்ட கோவப்படாதீங்க, இளைய சகோதரி, மாமா, இவரெலாம் கோவப்படாதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையாக தன்மையாக அப்படியே நீங்கள் கடந்து போனீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். எந்த சூழ்நிலையும் எதிர்மறை மனிதர்கள்ட்ட போயிட்டு உங்கள் வாழ்க்கையுடைய நடந்துகிட்ருக்க விஷயத்த சொல்லாதீங்க. அதை சொல்ல உங்களுக்கு மேலும் துன்பமான நிலை, துன்பமான விஷயம், எதிர்மறை விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்மறை மனிதர்களை நினைக்காதீங்க, எதிர்மறை மனிதர்கிட்ட போய் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை சொல்லாதீங்க. முடிஞ்ச வரை இவை அனைத்தும் தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்தது மிக முக்கியமாக இன்னொரு பரிகாரம், நெருப்பு ராசி, நெருப்பு லக்கணத்தை பொறுத்தவரை கோபம்தான் முதன்மையாக இருக்கிறது. இதற்கெல்லாம் தலைமை கிரகம் சூரியன். சூரியனுடைய தலைமையான இருக்கக்கூடியது தந்தை, அரசு அதிகாரிகள். அவர்களிடம் எந்த சூழ்நிலையும் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீர்கள். தலைமை பொறுப்புன்னா இந்த நாட்டோடைய தலைவர், பிரதமர் அப்படி இருக்கலாம், தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருக்கலாம், இவங்களெல்லாம் திட்டாதீங்க. இவங்களாம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருப்பாங்க. இந்தியாவுடைய பிரதமரை திட்டாதீங்க, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை திட்டாதீங்க. இவங்களாம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருப்பவர்கள். இவங்கள திட்ட நமக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் ஏற்படும். தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான், யார் தவறு செய்யவில்லை, எல்லாரும் செய்கிறார்கள். அதுக்கு திட்டுவது தீர்வு அல்ல. அப்போ இங்கே இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிரதமரையோ, தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சரையோ, உங்களுடைய மாநில முதலமைச்சரை திட்டாதீர்கள். சூரியன் ஆதிக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் திட்டும்போது தாக்கம் நமக்கு தான் ஏற்படும். ஏன்னா அவங்களுக்குலாம் பூஜை பனஸ்காரங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகப்படியாக அவங்க குடும்பத்தில் இருப்பவர்கள், அவர்களை சார்ந்து இருக்கிறவங்க பண்ணி பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம திட்டும்போது நமக்கு தான் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஏற்படும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை அறியாமல் கெட்ட வார்த்தை பேச வைக்கும், எதிர்மறை சிந்தனையை கொண்டு வரும். ஆனால் சொல்லாதீர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியெல்லாம் பேசாதீர்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லாதீர்கள். இந்த சூரியன் உங்களுக்கு எதிர்மறை வலையில் சிக்கும்போது அரசு வேலை கிடைப்பதில் கடினமாக இருக்கும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நெருக்கடியாக இருக்கும். எதிர்மறை மனிதர்களால் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும். எதிர்மறையான விஷயங்களுக்குள் நீங்கள் சென்று மாட்டிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் பொறுமையாக தன்மையாக விட்டு கொடுத்து போங்கள். யாரையும் விமர்சனம் பண்ணாதீர்கள். மிக முக்கியமாக நீங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க விரும்பினால், மிக முக்கியமாக இந்த வீடியோவுடைய சூட்சமாக பிடிச்சிருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் நன்கொடை அளிக்கலாம். கட்டாயம் எதுவும் இல்லை, இந்த வீடியோ ஏதோ எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது, நான் நல்ல விஷயங்களை நோக்கி போக போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் அனுப்புங்க. அடுத்தது நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்லுவேன்.
நீங்கள் 3 வருடத்தில் 1 கோடி ரூபா பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஸ்கீம் என்கிட்ட இருக்குது. இது வேணும்னா நீங்கள் பயிற்சி சேர்ந்துக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அதில் டீட்டெயில் வரும். உங்களுக்கு பிடித்த மாதிரியே திருமண வாழ்க்கை நீங்கள் வரன்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா நிச்சயம் இந்த வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. மிக விரைவில் உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கான சப்போர்ட் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பிஸ்னஸுக்கு விளம்பரம் பண்ணணும் உங்கள் பிஸ்னஸோட எதுனா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். எழுதிக்கிட்டு விளம்பரம் உங்களுக்கு ஏற்பாடு செய்து அதை விளம்பரம் செய்து உங்களுக்கு வருமானத்தை பன்மடங்கு ஏற்படுத்தி கொடுப்போம். முக்கியமாக என்னை விட மிக மிக நல்ல ஜோதிடர்கள் உங்கள் வீட்டு அருகே இருப்பார்கள். அவர்களும் சென்று ஜாதகம் பாருங்கள். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எந்த சூழ்நிலையும் எதிர்மறை எண்ணங்களை விதைத்து கொள்ள வேண்டாம்.